அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நட்சத்திர நிகழ்ச்சியில் இன்னைக்கு சுடர்மணிங்கிற நிகழ்ச்சியில இன்னைக்கு அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதலில் கடவுள் வாழ்த்து. இதனை நமது கரூர் மாவட்டத்தினுடைய தலைவி மஞ்சுளா அசோகன் மேடம் கடவுள் வாழ்த்து பாடி நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார்கள். மேடம் வாங்க. ஓம் விக்னேஸ்வராய நமக. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொடிந்தனை பொந்தில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம். நன்றி. அடுத்ததாக நமது இந்த நிகழ்வினை சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கக்கூடியவரை சிறப்பு நட்சத்திர அழைப்பாளரை வரவேற்பரை வழங்குவதற்காக நமது சேலம் மாவட்டத்தினுடைய இணை செயலாளர் PS கோமதி மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மேடம் வாங்க, வரவேற்பரை வழங்குங்க. வணக்கம் மேடம். ஓம் குருவே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நடத்தும் நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் 8வது நாளாக இன்று நட்சத்திர சிறப்பு விருந்தினராக நம்மிடம் உரையாற்ற வந்திருப்பவர் பேராசிரியர் அருள்நிதி மு துரைசாமி ஐயா அவர்கள். MA டிஸ்ட்ரிக்ட் யோகா ஹெல்த் எஜுகேஷன் அப்படின்ற சேவை மையத்துல அவருடைய பட்டம். இவருடைய ஊர் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் இவருடைய சொந்த ஊர். தந்தையின் பெயர் முத்துசுவாமி, தாயின் பெயர் பாப்பு அம்மையார். இவர் கோவை தொழில்நுட்ப கல்வி பயின்று 39 ஆண்டுகளாக கோவை தமிழ்நாடு பொறியியல் கல்லூரியில் இயந்திரவியல் துறையின் ஆசிரியராகவும் தமிழ் மற்றும் யோகா பேராசிரியராகவும் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். 3 திரைப்படங்களில் உதவி இயக்குநராகவும் பணிபுரிந்துள்ளார். மேலும் 25 ஆண்டுகளாக மனவளக்கலை யோகாவின் பேராசிரியராகவும் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் துணை தலைவராகவும் தொண்டாற்றி வருகிறார். தமிழகம் எங்கும் இலக்கிய பற்றிமன்றங்களும் கவியரங்களும் நடத்தி வருகிறார். 1500க்கு மேற்பட்ட பொது நிகழ்ச்சியில் சிந்தனை உரை வழங்கியுள்ளார். கோவை வாழ்க வளமுடன் பற்றிமன்ற குழு அமைத்து இவர் தலைமையில் 126 பற்றிமன்றங்கள் நடத்தி வருகிறார். வேதாத்திரியை பட்டி தொட்டியெல்லாம் விதைப்பது இவரது முழு நோக்கமாகும். இவரது ஆய்வு கட்டுரைக்காக பலமுறை பரிசுகளை பெற்றுள்ளார். கவியரசர் கலை தமிழக சங்கம் பேராசிரியர் ரத்னா விருது 2018 பேராசிரியர் கலைமணி விருது 2019 கோவை SVT பசுமை அறக்கட்டளை இலக்கிய வேந்தர் பட்டம் வழங்கி இவரை கௌரவித்துள்ளது. நம் மாணவர்களை இவர் தம் பயிற்சி கொடுத்து தம் மாணவர்களை 50க்கும் மேற்பட்ட மாணவர்களை பல தொலைக்காட்சியில் பேச வைத்து அழகு பார்த்துள்ளார். மற்றும் இவர் கோவை பாலிமர் டிவி, லோட்டஸ் நியூஸ் டிவி, பொதிகை டிவி, சங்கரா டிவி, வசந்த் டிவி, ஸ்கை யோகா டிவிகளிலும் பற்றிமன்றம் தொடர்ந்து நடத்தி வருகிறார். மற்றும் ஜோதிட துறையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தின் பொறுப்பாளர் பணியிலும் இவர் வகித்துள்ளார். ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துகளும் வணக்கங்களும். ஐயாவின் தலைப்பு ஜோதிடமும் என்ற தலைப்பில் நமக்காக உரையாற்ற சிறப்பு நட்சத்திரமாக இன்று வருகை புரிந்துள்ளார். ஐயா வணக்கம். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா உங்களுடைய தொடங்கலாம். ஐயா அவர்களை வருக என வரவேற்கின்றோம். அதே சமயம் இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஜோதிட ஜோதிட குருமார்கள், ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் நமது மாணவர்கள் அனைவரையும் வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயா அவர்கள் இன்று ஜோதிடம் அப்படின்னா
அதோட சூட்சமங்கள் என்ன, ஜோதிடம்னா என்ன, என்ன நம்ம நினைக்கிறோம், அதுக்குள்ள உண்டான என்ன கருத்துக்கள் இருக்குது, ஏன் ஜோதிடம் பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா ஜோதிடம்னு சொன்னாவே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல நமக்கு இன்னும் ஒரு சில ஸ்பெஷலா நம்ம மனசுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் நம்ம என்ன மாதிரி நினைக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு நம்மிடையே உரையாற்ற இருக்கிறாங்க. ஐயா வாங்க ஐயா, நீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து இன்னைக்கு சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். இணையதளத்தில் இணைந்திருக்கின்ற இறை உணர்வாளர்கள் அனைவரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய கனகாம்பாள் அவர்களுக்கும் இன்றைய நட்சத்திர சுடர்மணி நிகழ்வை மிக அற்புதமாக அறிமுகம் செய்து வைத்த சேலம் மாவட்ட ஜோதிட சங்கத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரி கோமதி மகேஷ்குமார் அவர்களுக்கும் மிக அற்புதமாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய பில்லர்ஸ் மதிப்பிற்குரிய தனம் அம்மா அவர்களையும், தண்டபாணி ஐயா அவர்களையும், விஜயலட்சுமி அம்மா அவர்களையும், இறைவணக்கம் பாடிய மஞ்சுளா அமர் அவர்களையும், என்னுடைய ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களையும், என்னுடைய ஜோதிட பேராசான் திண்டுக்கல் தமிழ் புலவர் அருணாச்சலம் ஐயா அவர்களையும், ஜோதிடத்துறையில் எனக்கென்று ஒரு அடித்தளம் அமைத்து கொடுத்த என்னுடைய குருநாதர் மதிப்பிற்குரிய திதி யோக ஜாம்பாவான் தணிகாசலம் ஐயா அவர்களையும் இந்த இனிய நேரத்தில் அவருடைய பாதம் பற்றி வணங்குகிறேன். மற்றும் எங்களுடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் மதிப்பிற்குரிய சுகர்நாடி விஜயன் ஐயா அவர்களையும், எங்களுடைய சங்கத்தின் தலைவர் அஸ்ட்ரோ சந்திரகுமார் ஐயா அவர்களையும், இந்த இணையதளத்தில் இணைந்திருக்கின்ற அத்துணை ஜோதிட பெருமக்கள் அனைவரையும் இந்த இனிய நேரத்தில் வணங்கி அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் வர இருக்கின்ற பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் வருகிறேன். வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஏன்னா நல்லா இருக்கீங்களா? நன்றி. அருமை அருமை, வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது கூட இன்னைக்கு மனிதர்கள் தயங்குகிறார்கள். இப்போ நான் ஜோதிடமா ஜாதகமா அப்படின்னு தலைப்பு கொடுத்தேன், ஜோதிடமும்னு தலைப்பு போட்டிருக்காங்க. இப்போ இன்னைக்கு நம்ம நிறைய பேர் படிக்கிறாங்க, படிக்கும் போதே அம்மா அப்பா ஒரு வழியை காட்டுறாங்க, வழியை காட்டினோடனே நல்லா படிச்சவங்க வேலைக்கு போயிடுறாங்க, வேலைக்கு போய் கை நேர சம்பாதிக்கிறவங்களுக்கு திருமணம் ஆயிடுது, அவங்க வாழ்க்கை யோக வாழ்க்கைன்னு நாம பேசிட்டு இருக்கோம். ஒரு கணம் சிந்தித்து பாருங்க, இந்த ஜாதகம் நமக்கு சாதகமா பாதகமா, ஜாதகம் புதிரா புனிதமா, இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்குங்க. இன்றைய மக்கள் கிட்ட அவங்க தோத்து போறதுக்கெல்லாம் அடுத்தவங்களை தான் குறை சொல்றாங்களோ தவிர தன் வினை தனக்கு காரணம் என்பதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. யார்கிட்ட சொன்னாலும் எனக்கு எங்க அப்பா செய்யல, எங்க அம்மா செய்யல, அண்ணன் செய்யல, என் கூட இருந்தவங்க செய்யல அப்படின்னு அடுத்தவர்கள் மீது தான் பழி போடுறோம். ஒரு கணம் நம்மளை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த யுகம் 4 யுகங்களை உடையது. திரேதா யுகம், கிரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். அந்த முதல் யுகத்துல மனிதர்கள் அனைவரும் முழுக்க இறை நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள். அந்த இறை நம்பிக்கையோடு வாழ்ந்த போது மனிதர்களுடைய மனதில் பொய் இல்லை, ஏமாற்று இல்லை, பித்தலாட்டம் இல்லை. அதனால அன்னைக்கு மனிதர்களுக்குள்ளார குழப்பங்கள் இல்லை. அன்றைக்கு அப்பவும் ஒரு பிரச்சனை இருந்தது. தேவர்களும் அசுரர்களும் வேறு வேறு உலகத்திலிருந்து போராடி கொண்டிருந்தார்கள். 2வது யுகம் வருகிற போது தேவர்களும் அசுரர்களும் ஒரே உலகத்தில் வேறு வேறு பகுதியிலிருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது எல்லா காலங்களிலும் இருந்ததுதான். அடுத்து பாத்தீங்கன்னா துவாபர யுகத்துல வேற வேற உலகத்துல போய் போராடல, ஒரே குடும்பத்துக்குள்ள போராடிட்டு இருந்தான். அவர்கள் யாரு அப்படின்னு கேட்டா பாண்டவர்களும் கௌரவர்களும். இப்போ கலியுகம். இந்த கலியுகத்துல நம்ம வேற எங்கேயெல்லாம் போராடல, ஒவ்வொரு மனிதர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் வெவ்வேறு மாறுபட்ட எண்ணங்களால் போராடி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு எப்படி இந்த மாறுபட்ட எண்ணம் வருகிறது அப்படிங்கிறத சிந்தனைக்கு எடுத்து பாருங்க. நாம இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோமே, அதுக்கு முதல் எது அடையாளம்? முதல் அடையாளம்
நம் தாய் வயிற்றில் கரு ஜெனித்த அன்னைக்கு கோள்கள் நின்ற இடத்தில் எந்த நட்சத்திர பாதையில் நின்றதோ அந்த நட்சத்திரம் தான் முதல் அடையாளம். அப்படி வருகிற போது 9 மாசம் 7 நாளா இருந்தா ஆண் குழந்தையும், கொஞ்சம் காலம் தள்ளி போனா பெண் குழந்தையும் பிறக்கும்னு ஜோதிடர்கள் சொல்றாங்க. நம்மளுடைய அறிவியலாரும் கூட அதை ஒப்புக்கொள்கிறார்கள். அதுக்கு பிறகு பார்த்தா நம்ம பிறந்ததுக்கான அடையாளம் நட்சத்திரம் தான். அந்த நட்சத்திரத்தை தான் பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம், என்ன எழுத்துல வைக்கலாம், எத்தனை கூட்டெழுத்துல வைக்கலாம்னு நாம இன்னைக்கு பார்க்கிறோம். ஆனால் இந்த ஜோதிடம் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கவில்லை. அன்றைக்கு மன்னர்களுக்கு மட்டும்தான் ஜோதிடம் பார்த்தார்கள். மகாராஜா ராமனுடைய காலத்திலிருந்தே பார்க்கலாம். அதற்கு இப்போ எப்போ காலங்கள் வந்ததுன்னா, இப்போ உள்ள அரசர்கள், இப்போ உள்ள அமைச்சர்கள் பதவி ஏற்கிற போது தான் அந்த ஜோதிடத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அப்படியே ஒவ்வொருத்தராக வந்தாங்க. இப்போ ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ள தான் இந்த ஜோதிடத்தினுடைய வளர்ச்சி வந்திருக்கு. அந்த காலத்திலேயே இந்த ஜோதிடத்தினுடைய விஷயங்களை கவிதைகளாக, செய்யுள்களாக முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். புலிப்பாணி எழுதி வைத்திருக்கிறார், சுந்தரர் எழுதி வைத்திருக்கிறார், அகத்தியர் எழுதி வைத்திருக்கிறார். அத்தனை மூல நூல்களும் எல்லோருக்கும் கிடைக்கவில்லை அல்லது நாம் தேடி வாங்கவில்லை. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த செய்யுள்களை படித்தால் நமக்கு புரிகிற அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை. அவை பிராட்டி சொல்லுவாங்க, மனித பிறப்பினுடைய மகத்துவத்தை சொல்லிட்டு, இந்த மனித பிறப்பு எங்கிருந்து வந்ததோ திரும்ப அங்க போகணும். எங்கிருந்து வந்திருக்குன்னா இறைநிலையிலிருந்து வந்திருக்கிறோம். பூரண பொருளே புதுமை அடைந்து ஆரணமான அணுவாய் விரிந்து அணுவின் கூட்டம் இயக்கம் பக்குவம் அசைவாய் இசைவாய் அண்ட கோடிகளாய் ஓர் அறிவினம் முதல் அறிவினம் வரை ஊனாய் உயிராய் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளே இருந்து கருவாய் கற்பகமாய் அப்படியே வளர்ந்து வந்திருக்கோம். ஓர் அறிவு முதல் அறிவு வரை அறிந்து கொண்டு 6வது அறிவாகிய தன்னை தான் அறிந்து தன்னுடைய கர்மாவை நீக்கி கொண்டு எங்கிருந்து வந்தோமோ அங்க போய் சேர்றதுக்கு என்ன வழின்னு தேடுறதுக்கு தான் மனித பிறவி. இந்த ஆத்மா லட்சோப லட்சம் பிறவி எடுத்துருச்சுங்க. 12 திருமுறைகள்ல சொல்லுவாங்க 84 லட்சம் பேத பிறவிகள்னு. அப்படி பல லட்சம் பிறவியில் அந்த ஆத்மா எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் செய்த செயலுக்கான விளைவு, காஸ் அண்ட் எஃபெக்ட், அதுதான் நமக்கு கர்மாவா வந்திருக்கு. அந்த கர்மா எப்ப முத்துச்சோ அப்பதான் இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு. இப்ப தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை. இப்ப நம்மளை தெரிஞ்சுக்கணும். ஆனா நாம தெரிஞ்சுக்கலைங்க. எல்லாம் மாயையில சிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல நான் தான் 5000 வருஷம் வாழ போறேன், நான் சொத்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மாயை. அப்புறம் எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் நிறைய படிச்சிருக்கேன், நான் தான் உயர்ந்த பதவியில் இருக்கேன் அப்படிங்கிற ஆணவம். இப்படி எல்லாம் நம்ம மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கோம். இதை விட்டு வெளியே வாங்க. எதுவுமே நாம செய்யல, எதுவுமே நம்மளது கிடையாது. எல்லாமே பிரபஞ்சம் கொடுத்ததுதான். அந்த பிரபஞ்சம் இறைநிலை. அதுக்கு 4 தன்மை இருக்கு. 1 வற்றாய் இருப்பு, இந்த உலகம் முழுவதும் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறது. 2வது பேராற்றல், எல்லா ஜீவராசிகளுக்கும் அதுதான் ஆற்றலை கொடுத்து கொண்டிருக்கிறது. 3வது பேரறிவு, அனைத்து ஜீவராசிக்கும் உண்டான அறிவை அதுதான் கொடுத்து கொண்டிருக்கிறது. 4வது காலம், அந்த காலம் இறைநிலைதான் காலமாக இருக்கிறது. அதனாலதான் சிவன் கோவில்கள்ல கடைசியா காலபைரவர் வச்சிருப்பாங்க. நாம வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்து முடிச்சுட்டு மீண்டும் நாம எங்க போகணும், அந்த காலம் வரும்போது அந்த இடத்துக்கு போகணும். அதனாலதான் காலம் ஆனார் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப போறதுக்கு முன்னால நம்மளை எது நடத்துது? நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நான் தான் செய்யறேன், நான் தான். எதுவுமே கிடையாது. நாம எப்படி எந்த குடும்பத்துல பிறக்கணும், எந்தகைய கர்ம பதிவு இருக்கோ அத்தகைய கர்ம பதிவுக்கு சமமான தாய் தந்தையர் வயிற்றுலதான் பிறக்கிறோம். அப்போ அந்த தாயும் தந்தையும் நாம் கருவுற்று இருக்கிற அன்னைக்கு எதை பார்த்தார்களோ, எதை கேட்டார்களோ, எதை ரசித்தார்களோ, எதை ருசித்தார்களோ, எதையெல்லாம் இந்த கை தொட்டதோ அத்தனையும் நம்மளுடைய கருமையத்துல ஜெனட்டிக் சென்டர்ல ரெக்கார்டு. அந்த தாய் 10 மாசம் பார்த்தது, கேட்டது, பழகினது அனைத்தும் அதுதான் ஜீன் வழியா, மரபணு வழியா அந்த குழந்தைக்கு அறிவின் சொத்தாச்சு. தந்தைதான் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன், அந்த ஈருயிர்கள் ஆற்றியது அறமோ மற்றோ என் அறிவின் சொத்தாச்சு என்று என் குருநாதர் வேதாத்திரி மகரிஷி சொல்வார். அப்ப தாய் தந்தையராக வரக்கூடியவர்கள் என்னெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்களோ அதெல்லாம் சொத்துல வரப்போகுது. எங்க? நம்மளுடைய அறிவாற்றல்ல.
இப்போ நாம் எல்லாரும் நம்ம வாழ்க்கையை நம்ம தான் நடத்திட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. தாய் வயிற்றிலிருந்து பிறந்த போது எந்த கிரகம் நம்முடைய ஆரம்ப கிரகமாக இருந்ததோ, ராசியாக இருந்ததோ, அதில் நின்ற நட்சத்திரத்தை பொறுத்து திசாபுத்தி வரும். அந்த திசாபுத்தி தாய் வயிற்றில் கர்ப்பத்தில் செல்லுபடியானது போக மீதி இருப்பு திசை என்று போட்டு நம்ம பிறந்திருப்போம். நம்ம பிறந்த தேதியிலிருந்து இன்னைய தேதி வரைக்கும் கணக்கு போட்டிருப்போம். இப்போ நாம் பயணம் பண்றோங்க, இந்த வாழ்க்கை பயணம். இந்த வாழ்க்கை பயணம் நாம நடத்துறோம்னு நினைக்கிறோம், கிடையவே கிடையாதுங்க. நம்மளுடைய திசை, நம்முடைய பயணத்துல ஒரு தேசிய நெடுஞ்சாலையா கற்பனை பண்ணிக்கோங்க, பைபாஸ் ரோடு, அதுதான் நம்ம திசை. அடுத்தது அதுல ஓட்டுற வண்டி நம்மளுடைய புத்தி. என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஓட்டுறது யாரு அப்படின்னா அதுதான் அந்தரம். இப்போ திசை ரோடு, பிரமாதமான ரோடு, பைபாஸ் ரோடு, NH 544 கோயம்புத்தூர் டு கொச்சின் வரைக்கும், கொச்சின்ல இருந்து பாம்பே வரைக்கும் போகுது. ரைட்டு. அதுல ஓட்டுற வண்டி சைக்கிள் வண்டி. சைக்கிள் வண்டியை வச்சுக்கிட்டு பயணம் பண்ண முடியுமா? ரோடு அருமையான ரோடுங்க. சரி, ஓட்டுறவர் இப்ப பைக்கே வச்சுக்கோங்க. ஓட்டுறவர் ஓட்ட தெரியாத தெளிவில்லாதவராக இருந்தால் எப்படி பயணம் பண்ண முடியும்? இதுதான் சிக்கல். அப்போ நம்ம ஒவ்வொருவரும் பிறந்திருக்கோம். முதல்ல எல்லாரும் ஜாதகம் பார்க்கணுமான்னு கேள்வி கேட்குறாங்க. தயவு செய்து பார்க்கணுமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்ணுங்க. நமக்கு என்னுடைய நட்சத்திரம் என்ன, என்னுடைய நட்சத்திரம் எந்த கோளினுடைய கர்ம பதிவை பெற்றிருக்கிறது, என்னுடைய பிறந்த நட்சத்திரம் பிறந்த ராசிப்படி பார்க்கிற போது அது ஊழ்வினை கர்ம நட்சத்திரத்துல இருக்கிறதா? இருந்தா கண்டிப்பா வினை பயனை அனுபவிச்சு தான் தீரணும், அதை யாரும் தப்பிக்க முடியாது. அப்போ எந்தெந்த நட்சத்திரம் ஊழ்வினை கர்ம நட்சத்திரம்? 27 நட்சத்திரங்கள்ல 14 நட்சத்திரம் ஊழ்வினை கர்ம நட்சத்திரம். மேச ராசியில நீங்க உங்களுக்கு உங்க ராசின்னா சந்திரன் நின்ற கிரகம் தான் உங்களுக்கு கரெக்டா டக்கு ஞாபகம் வரும். நான் அதை வச்சு ஒரு ஞாபகத்துக்காக சொல்றேன். மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். ரிஷப ராசியில மிருகசீரிடம் 1-2 பாதம் கர்ம நட்சத்திரம். மிதுன ராசியில திருவாதிரை கர்ம நட்சத்திரம். கடக ராசியில ஆயில்யம் கர்ம நட்சத்திரம். சிம்ம ராசியில பூரம் கர்ம நட்சத்திரம். கன்னி ராசியில அஸ்தம் கர்ம நட்சத்திரம். துலா ராசியில சித்திரை கர்ம நட்சத்திரம். விருச்சிக ராசியில அனுசம் கர்ம நட்சத்திரம். தனுசு ராசியில மட்டும் மூலம் பூராடம் உத்திராடம் 3 கர்ம நட்சத்திரம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு அது குண்டலினி யோக பகுதி, எல்லா பதிவுகளும் அங்க இருப்பாகும். அதனால கர்மா அங்க பதிஞ்சிருக்கு. அடுத்து மகர ராசிக்கு அவிட்ட நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். கும்ப ராசிக்கு பூரட்டாதி கர்ம நட்சத்திரம். மீன ராசிக்கு உத்திரட்டாதி கர்ம நட்சத்திரம். அப்போ இந்த 14 கர்ம நட்சத்திரத்துல யார் ஒருத்தர் பிறந்திருந்தாலும் அந்த நட்சத்திரத்தினுடைய திசையோ அதனுடைய புத்தியோ நடக்கிற காலத்தில் கர்மாவை அனுபவித்து தான் தீர வேண்டும். இப்போ இதுல சந்திரன் என்றது தான் நம்ம ராசின்னு அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த கர்ம நட்சத்திரத்துல சூரியன் என்னதுன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய திசையோ புத்தியோ வர்ற காலத்துல தந்தைக்கு உடல் நலம், மனநலம், பொருள் வளம், தொழில் வளம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அதுல செவ்வாய் இருந்துன்னு வச்சுங்களேன், உடன்பிறப்புகளுக்கு அந்த பிரச்சனைகள் வரும். அதுல புதன் இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், தாய் மாமா உறவு வழிகள்ல அந்த பிரச்சனைகள் வரும், படிப்புல அந்த பிரச்சனைகள் வரும், அத்தை மாமா உறவுகள்ல அந்த பிரச்சனைகள் வரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதுல சுக்கிரன் நின்னதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கணவன் மூலமாக வாழ்க்கையில கர்மாவை அனுபவிக்கணும். சில பேர் சொல்றாங்கல்ல, இந்த மனுஷனை கட்டிட்டு நான் படுற பாடு அப்பா சாமி தீர முடியலன்னு, இந்த கல்யாணத்துலதான். குரு அதுல நின்னுச்சுன்னா கணவரால மனைவி அனுபவிப்பாங்க. சுக்கிரன் நின்னுச்சுன்னா மனைவியால கணவர் அனுபவிப்பாங்க. சனி நின்னதுன்னு வச்சுக்கோங்க, தொழில பிரச்சனைகள் ஏற்படும், மூத்த உறவுகளுக்கும் நமக்கும் பிரச்சனை ஏற்படும். ராகு உட்கார்ந்து அதுல ஊழ்வினை கர்ம நட்சத்திரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ அப்பா வழி தாத்தா அந்த வம்சாவளியில அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிடலாம், அவங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வரலாம். அது நம்மளை கூப்பிட்டு நீங்க போய் பாருங்க, இந்த கண்ணை நீ பாத்துக்க சாமி, ஆஸ்பத்திரியில் ஒரு வாரத்துக்கு 4 நாளைக்கு பாத்துக்கோ அப்படின்னு சிரமங்களை அனுபவிப்போம். கேது நினைச்சுன்னா அம்மா வழி தாத்தா பாட்டிகள்ல. ஆக இந்த கர்ம நட்சத்திரத்தில் அதனுடைய திசையோ அதனுடைய புத்தியோ நடக்கிற போது இந்த கர்மாவை நாம் அனுபவிக்கிறோம். அப்ப இந்த கர்மாவை பத்தியும் நம்மளுடைய நட்சத்திரத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். இதை இன்றைய உலகத்துல சொன்னா ஜாதகமா
அப்படின்னா என்னங்க? ஒரே ஆச்சரியமா கேள்வி கேட்குறாங்க. ஆனா பேசும்போது, ஐயோ! எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க. எங்க அப்பாவ அந்த ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறேங்க. 6 மாசம் ஆகுதுங்க. இன்னும் நல்ல டாக்டர் கிடைக்கலைங்க. முடியலைங்க. கஷ்டப்படுறேன். நான் மாட்டிக்கிட்டு குடும்பத்துல சீரழியுறேங்க. அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நெறைய பேர் அந்த இத பேசிட்டு இருக்காங்க. தயவு செய்து இதை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ இது வந்து ஊழ்வினை கர்ம நட்சத்திரத்தை சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு 9 கோள்கள்ல எத்தனை கோள்கள் இந்த கர்ம நட்சத்திர கால்ல நிக்குதுன்னு பாருங்க. ஒருவருடைய ஜாதகத்தை நம்ம ஜாதகம் நல்ல ஜாதகமா கெட்ட ஜாதகமானு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். மனிதர்களா பிறந்திருக்க நாம அத்தனை பேரும். இப்போ அதிகமாக கர்ம நட்சத்திரம் இல்லாம இருந்ததுன்னா நம்ம ஜாதகம் ஓரளவுக்கு நல்ல ஜாதகம். நம்ம முதல்ல நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கணும். கர்ம பதிவுள்ள நட்சத்திரங்கள்ல அதிகமான கர்ம நிக்கக்கூடாது. கர்ம நட்சத்திரத்துல. 2வதுங்க. இப்போ அந்த நட்சத்திர விஷயத்தை விட்டுருவோம். அடுத்து வரீங்க. நமக்கு நடக்கக்கூடிய திசை. இப்ப நான் 20 வருஷமா ஜோசியம் பார்த்தேன். இல்லைன்னு சொல்லல. அப்பெல்லாம் மேலோட்டமாக உங்களுக்கு என்ன பிறந்த தேதி என்ன, இன்னைய தேதி என்ன போட்டுட்டு, இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது, திசை நடத்தக்கூடிய கிரகம் ஆட்சியா, உச்சமா, நட்பா, மூல திரிகோணமா அப்படின்னு பார்த்துட்டு திசை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது ஒரு காலகட்டங்கள். நான் திதி யோக கர்ணம் படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள். திதி யோக கர்ணம் படிக்கிறதுக்கு ஒரு காரணம், நான் ஒரு மருத்துவமனையில ஒரு 2 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். நான் மனவளக்கலை யோகாவில் பேராசிரியராக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு எனக்கு இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தான். அந்த மருத்துவமனை மனநல மருத்துவமனை. அந்த மனநல மருத்துவமனையில் அங்கே உள்ள சக்தி குறைபாடு உள்ளவர்கள், நான் அந்த நோயாளிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன், சக்தி குறைபாடு உள்ளவர்களுக்கு மனநலம் ஆலோசனை வழங்கி அவர்களுக்கு யோகா சொல்லி கொடுத்து அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு வரணும். அதுக்காக எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. நான் அங்க போன பிறகுதான் நிறைய உலக விஷயங்களை பார்த்தேன். கல்லூரியில பணியாற்றும் போதெல்லாம் பார்க்கல. அப்பெல்லாம் தொழில் தான், அதுல தான் போயிட்டோம். அங்க 9வது படிக்கிற குழந்தை 3 முறை தற்கொலை முயற்சி செய்திருக்கிறார்கள். ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் 2 முறை தற்கொலை முயற்சி செய்திருக்கிறார்கள். திருமணமான 3 மாதங்கள்ல ஒரு பொண்ணு விவாகரத்து கேட்கிறார்கள். அதே மாதிரி கணவர் மனைவி தன்னை நம்பல அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணாதான் நம்புவேன்னு கேட்கிறாரு அவரு. நீ மாடியிலிருந்து குதிச்சா நான் நம்புவேன்னு அந்த அம்மா சொல்றாங்க. எப்படி விதி வேலை செய்யுதுன்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆனா இதுக்கு அவர் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறார். அரசு உத்தியோகத்தில் இருப்பவருக்கு அறிவு இருக்காதா? அந்த மனைவியை நம்ப வைக்கணும்னு உடனே மனம் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு போராட்டத்தில் அவர் மாடியிலிருந்து குதிச்சு அவர் கால் ஒடிஞ்சு போச்சு. அதை பார்த்த அதிர்ச்சியில அந்த அம்மாவுக்கு மனம் உடைஞ்சு போச்சு. அப்புறம் 2 பேரையும் கொண்டு வந்து மருத்துவமனையில சேர்த்தாங்க. அந்த 2 பேருக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்தேன். அப்போ என் மனசுக்குள்ளார ஒரு எண்ணம், இறைவா, இந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்தது, ஏன் இவர்களுக்கு இந்த வயதில் இப்படியெல்லாம் துன்பம் வருகிறது அப்படின்னு நான் போராடிட்டு அதுக்கான ஒரு முயற்சியில தேடிட்டு இருக்கும்போது தான் எங்களுடைய திதி யோக கர்ணம் ஜாம்பவான் தனிகாசலம் ஐயா அவங்க ஆன்லைன்ல ஜோதிடம் சொல்லி கொடுத்தாங்க. அவருடைய வகுப்புல நான் இணைந்து படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இரவு 7 மணிக்கு ஆரம்பிச்சா 9:30 வரைக்கும் ஐயா நடத்துவாங்க. ஆனா ஐயா ரொம்ப ஸ்பீடு. அவர் எக்ஸ்பிரஸ். ஆனா அவர்கிட்ட கத்துக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவர்கிட்ட கத்துக்கிற போதுதான் சொன்னார், நமக்கு நாம் பிறந்ததுல நட்சத்திரத்தை மட்டும்தான் பார்க்கிறோம், திதிய பாருங்க, திதிய பிடிச்சா உங்க விதியை கண்டுபிடிச்சிடலாம் பாரு. நாம் எல்லாருமே பேசும்போது சொல்லுவான், என் தலையெழுத்து என் தலை விதி இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி நம்ம அடிக்கடி நம்ம உபயோகப்படுத்துற வார்த்தை தான். திதியை பிடிச்சா விதியை கண்டுபிடிக்கலாம். அது எதுக்குங்க திதியை பார்க்கணும்? திதிங்கிறது இறந்தவங்களுக்கு தானே கொடுப்போம், எங்களுக்கு எதுக்கு? நிறைய பேர் அப்படிதான் யோசிக்கிறாங்க. திதி என்பது 3-4 தலைமுறைக்கு முன்னால நம்மளுடைய முன்னோர்கள் இறந்து போன அன்றைய நாளினுடைய விஷயம்தான் திதி. இது பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும், அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் 14 திதிகள் வரும். பௌர்ணமி திதிக்கும் அமாவாசை திதிக்கும் திதி சூனிய ராசிகள் கிடையாது. மற்ற திதிகளுக்கு ஒவ்வொரு திதிக்கும் 2 ராசி வீடுகள் சூனியமாயிரும். சதுர்த்தசி திதியில் மட்டும் 4 ராசி வீடுகள் திதி சூனியமாயிரும். இப்போ நாம இந்த கூர்ந்து கவனிக்கணும். நமக்கு நடக்கக்கூடிய திசை திதி சூனியமான ராசியினுடைய அதிபதியா இருந்ததுன்னு சொன்னா அந்த திசை நடந்தும் நமக்கு வெற்றியை தராது. ஆனா நம்ம சொல்லுவோம், எனக்கு சுக்கிர தசை நடக்குது, இந்த ஒரு சுக்கிர தசையில நான் எப்படியும் இடம் வாங்குவேன்,
வீடு கட்டுவேன், வாகனம் வாங்குவேன், எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா சுக்கிரதசை 20 வருஷத்துல 17 வருஷம் போயிடும். ஆனா ஒண்ணுமே நடந்திருக்காது. ஆனா மேலோட்டமா நம்ம பார்க்கிற போது இப்படிதான் சொல்லுவோம். அந்த திதி சூனியம் இருந்தால் அந்த திதி சூனியத்தை ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, எங்க தனிகாசலம் ஐயாட்ட வந்த பிறகு. அந்த திதி சூனியத்தை பார்த்துட்டு அந்த திதி சூனியத்தை ரிலீஸ் பண்ற போது அதனுடைய தசாபுத்தி நமக்கு வேலை செய்யும், நமக்கு வெற்றியை தருங்கிற ரகசியம் கிடைச்சது. ஆனா நம்ம மனசு அவ்வளவு சீக்கிரம் நம்பாதுங்க, அவ்வளவு சீக்கிரம் நம்பவே மாட்டோம். நாம அந்த திதியில என்ன கர்மா தொக்கி நிக்குது அதான் பார்க்கணும். நம்முடைய முன்னோர்கள் எந்த 3-4 தலைமுறைக்கு முன்னால நம்முடைய அப்பிச்சி, அப்பிச்சியோட அப்பிச்சி அப்படி பார்க்கணும். அது சின்ன அப்பிச்சி, பெரிய அப்பிச்சி அப்படி எல்லாமே பார்க்கணும். அப்படி பார்க்கிற போது அவர்கள் 80 வயசு வரைக்கும் 1000 பிறை கண்டவர்கள் அப்படி வாழ்ந்துட்டு அவங்க அப்படியே இயற்கையா மரணம் அடைந்தாங்கன்னா அது சுப கர்மா. அந்த சுப கர்மாவில் இறக்குறவங்க யாருமே திரும்ப இந்த பூமிக்கு வந்து அவருடைய நிறைவேறாத ஆசைகளை தலைமுறைகள் மீது திணித்து சிரமப்பட வைக்க மாட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்களோ அங்கிருந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. இப்போ ஒரு 60 வயசுல ஹார்ட் அட்டாக் ஆகி அல்லது கிட்னி ஃபெயிலியர் ஆகி லிவர் ஃபெயிலியர் ஆகி மருந்து மாத்திரையோட 20 வருஷம் வாழ்ந்து இறந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆத்மா விஷக்கர்மா. அவங்களுக்கு வந்து அந்த மனசுக்குள்ள கவலைகள் வந்துடும், நிறைவேறாத ஆசைகள் வந்துடும். ஐயோ என் பேத்தி கல்யாணம் பண்ண முடியல, அதுக்குள்ள எனக்கு இப்படி ஆகிப்போச்சே அப்படிங்கிற அந்த எண்ண பதிவு கருமையத்துல போய் பாதிக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில பேர் மனம் வெறுத்து தற்கொலை பண்ணிக்கிறார்கள். அது அசுப கர்மா. அது எப்படிப்பட்ட தற்கொலையா இருந்தாலும் சரி, விபத்துல இறந்து போனாலும் அசுப கர்மா. இப்போ சின்ன வயசுலயே ஒருத்தர் இறந்து போனாருன்னு வச்சுங்க, அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு ஆசைகள் இருக்குன்னு பாருங்க. ஒரு 10 வயசு இருக்கிற ஒரு குழந்தைய கூப்பிட்டு கேட்டீங்கன்னா எனக்கு அந்த சாக்லேட் வேணும், இந்த சாக்லேட் வேணும், இந்த ஸ்வீட் வேணும், இந்த பொம்மை வேணும் அப்படின்னு கேட்கும். அதே ஒரு 20 வயசுல கேட்டு பாருங்க, இன்னும் ஆசைகள் இன்னும் எக்கச்சக்கமா இருக்கும். அதே 30 வயசுல கேட்டு பாருங்க, இப்போ அந்த மாதிரி இறந்து போற ஆத்மாக்கள் அதெல்லாம் அசுப கர்மா. அந்த அசுப கர்மா எந்த நாள்ல இறந்து போச்சோ அன்றைய திதியில அது தொக்கி நிற்கும். 3-4 தலைமுறைக்கு பின்னால ஒரு ஜீவன் பிறக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஜீவனுக்கு அதனுடைய பதிவுகள் வரும். அதை அந்த குடும்பத்தில் நாம் அனுபவிக்கிறோம். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, யாரோ பண்ண தப்புக்கு நான் எதுக்கு சார் தண்டனை அனுபவிக்கணும்? எங்க பாட்டன் பண்ண தப்புக்கு நான் எதுக்கு அனுபவிக்கணும்னு? நம்மளுடைய பாட்டன் ஒரு 4 சென்ட் இடம் வாங்கி வச்சிருந்தா அதை நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையா? ஒரு 2 பவுன் நகை வாங்கி வச்சிருந்தா அதை நாம அனுபவிக்கிறோமா இல்லையா? பேர பிள்ளைங்களுக்கு அந்த காலத்துல ஆளுக்கு ஒரு 5 ரூபா காசு கொடுத்துட்டு தான் வாங்கி அதை அனுபவிச்சு சாப்பிட்டுருக்க மாட்டோமா இல்லையா? அவருடைய சொத்தெல்லாம் நாம அனுபவிப்போம், அவருடைய கர்மாவை அனுபவிக்க மாட்டோமா? அனுபவிச்சு தான் ஆகணும். இதுதான் இயற்கை சட்டம், நியதி. அப்போ அந்த திதியை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன திதியில பிறந்திருக்கோம், எந்தெந்த ராசி வீடுகள் திதி சூனியமாயிடுச்சு, அதுல எந்த கிரகங்கள் திதி சூனியமாயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி பண்ணணும் முதல் விஷயம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு 20-25 வயசுல படிச்சு முடிச்சோன்னா ஒரு தைரியம் இருக்கும், ஒரு கெத்து இருக்கும். என் ஜோசியம் போயா ஜாதகமா அது எதுக்கு, அதெல்லாம் தேவையில்லை, என்னால முடியும், கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். ஏன்னா நானும் அப்படி சொன்னவன் தான். நான் 30 வயசுல திரைப்படத்துறையில் அவங்க அம்மா என்னை இன்ட்ரோ பண்ணும்போது சொன்னாங்க, 3 படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன்னு. அன்னைக்கு எனக்கு இருந்த அந்த கற்பனை திறன், கலை ஆர்வம், டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் போனேன். ஆனால் நான் 3 படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். நிறைய பேர் திரைப்படத்துறையில் நண்பர்கள், இன்னை வரைக்கும் கூட நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த நம்பர் 1 டைரக்டர் ஆக முடியல. அப்போது ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட ஜோதிடம் பார்த்தேன். உங்களுக்கு பிதிர் தோஷ கர்மா இருக்குது அப்படின்னாரு. பிதிர் தோஷம்னா என்னென்ன? உங்களுடைய 3வது 4வது தாத்தாவில இருந்து பாவம் பண்ணியிருக்கிறாங்க, அதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும், நம்பர் 1 வர முடியாது, உங்களுக்கு சுக்கிரன் நீச்சமாகி போச்சு அப்படின்னாங்க. சரின்னு கேட்டுக்கிட்டேன். அது எப்படி நிவர்த்தி பண்றதுன்னு கேட்குற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. அதான் விஷயம். நடக்கணும்னு விதி இருந்தா அதுக்கு ஒரு மார்க்கம் கிடைச்சிருக்கும். அதான் நமக்கான அந்த மார்க்கமே கிடைக்கலையே. அங்கதான் நம்ம துளாராசி போய் லாக்காயி திதி சூனியத்துல மாட்டிக்கிச்சே, சுக்கிரன் அங்க போய் லாக்காயி போச்சே, எப்படி செய்ய விடல. இன்னைக்கு 60 வயசுல அதை கத்துக்கிட்டேன். 60 வயசுல கத்துக்கிட்ட பிறகு இனியாவது எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேருக்கு இதை சொல்லி நிவர்த்தி பண்ணி அவங்க வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கணுங்கிறது தான் நான் ஜோதிடத்துறைக்குள்ள வந்ததுக்கான காரணம். 2வது, நம்ம என்ன யோகத்துல பிறந்திருக்கோம்னு பாருங்க. யோகம் எத்தனையோ யோகங்கள் இருக்கு.
அந்த யோகங்கள் நடைபெறுவதற்கு நாம 27 நாம யோகத்துல ஒரு நாம யோகத்துல பிறந்திருப்போம். எந்த நாம யோகத்துல பிறந்திருக்கோம்? அதுல பாத்தீங்கன்னா அசுப நாம யோகத்துல பிறந்திருக்கிறோமா, சுப நாம யோகத்துல பிறந்திருக்குமான்னு பார்க்கணும். அதுல விஸ்கம்பம், வைதிருதி, வியாகதம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அசுப நாம யோகத்தில் ரொம்ப ஒரு சிக்கலான நாம யோகங்கள். அதுல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் கிடைக்காது. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கான ஆட்கள் கிடைக்காது. தருணங்கள் அமைஞ்சா கூட இவங்க மனசு ஆசைப்படாம போயிடும். அது ஒவ்வொரு யோகத்துக்கும் சில சிறப்பு தன்மைகள் இருக்கு. அதை நாம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா பெரிய ஒரு நஷ்டம் வர்றதுல இருந்து சிறு நஷ்டத்தோடு நம்மளை காப்பாத்திக்க முடியும். இப்போ நமக்கு நாம என்ன நாம யோகத்துல பிறந்திருக்கோம்னு பார்க்கணும். அதுல எனக்கான யோக நட்சத்திரம் எது? யோகாதிபதி யாரு? அந்த யோகாதிபதி திதி சூனியத்துல மாட்டாம இருந்தா பெட்டருங்க. மாட்டிக்கிச்சுன்னு வச்சுங்க, அதை ரிலீஸ் பண்ணலன்னா வேலை செய்யாது. அப்ப அந்த யோக நட்சத்திரம் என்னன்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். 3 நட்சத்திரம் யோக நட்சத்திரம் இருக்கும். அந்த 3 நட்சத்திர நாள்ல நாம செய்யக்கூடிய தொழில்களை அன்னைக்கு தொடங்கணும். தொடங்குற நட்சத்திர நாள்ல அன்றைய நாளுக்கு ஜீவன் இருக்கா, அன்றைய நாளுக்கு பார்வை இருக்கா, அன்னைக்கு மேல் நோக்கு நாளா, சுப முகூர்த்த நாளா, கரிநாள் இல்லாம இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி யோக நட்சத்திர நாள்ல நம்மளுடைய தொழில் செய்வதோ அல்லது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவதோ ஒரு சுபகாரியங்கள் ஆரம்பிக்கிறதோ செஞ்சோம்னா 100% சக்சஸ். ஒரு வீடு கட்டுறோம், ஒரு கான்ட்ராக்டரை புக் பண்ணி கொடுக்கணும். நம்ம அவயோக நட்சத்திர நாள்ல செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடை கட்டி அவர்கிட்ட இருந்து சாவி வாங்கறதுக்குள்ளார பயங்கர போராட்டங்களை நம்ம சந்திப்போம். அப்ப இது நம்ம எல்லாருக்குமே தெரியணும். ஜோதிடர்கள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தெரியணும். அதுக்கப்புறம் அவயோக நட்சத்திரம் யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. அவயோக நட்சத்திரம் நமக்கு வரக்கூடிய வெற்றிகளுக்கு பூரா தடைகள்லாம் இருக்கும். ரோட்ல ஸ்பீட் பிரேக் இருந்தா நம்ம எப்படி வேகமா போக முடியும்? கியரை குறைச்சே ஆகணும், எக்ஸலேட்டர் குறைச்சே ஆகணும். அப்ப நம்ம வெற்றி பெற முடியாது. ஆக அதுல பார்க்கும்போது அவயோக நட்சத்திரத்தை பார்த்து அந்த அவயோக நட்சத்திரத்தை எப்படி குறைத்து அதுல இருந்து எப்படி மீண்டு வெளியே வர்றதுன்னு வழியை தேடணும். அப்புறம் கர்ணநாதன், நம்ம என்ன கர்ணத்துல பிறந்திருக்கோம். இப்போ கர்ணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பிறந்த கர்ணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த கர்ணநாதன் எந்த கோள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த கோளுக்கு உண்டான அதிதேவதை எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த அதிதேவதை கண்டுபிடிச்சு அந்த கோயில்ல போய் தியானம் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பரிகாரமே என் குருநாதர் சொல்லி தரவில்லை. ஏன் அப்படின்னா நமக்கான உயிர் சக்தியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த திருத்தலத்துல இருக்கு. இப்ப கோயிலுக்கு போலாமா வேணாமாங்கிறதுக்கு சில விஷயங்கள் சொல்றேன். எப்படி கோயிலுக்கு சக்தி வருது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஜோதிடர்கள் அத்தனை பேரும் தெரிஞ்சிருப்போம், இருந்தாலும் அதுல நுட்பமா தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல ஒரு கோயில் அமைக்கிறோமோ, இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான கோயில் இருக்கு. அந்த கோடிக்கணக்கான கோயில்ல புராதன கோயில்கள்னு சொல்லிட்டு 500-1000 வருடங்களுக்கு முந்தைய கோயில்கள்னு பார்த்தீங்கன்னா 1,47,000 கோயில் இந்தியாவில் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 87,000 திருக்கோயில்கள் அந்த மாதிரி புராதன கோயில்கள் இருக்கு. அது நான் எதன் அடிப்படையில் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உக்ரமூர்த்தி, ரெண்டாவது போகமூர்த்தி, மூணாவது யோகமூர்த்தி, நாலாவது சாந்தமூர்த்தி. நம்ம வாழ்க்கையில அறம், பொருள், இன்பம், வீடு பேருன்னு சொல்ற மாதிரி முதல்ல உக்ரமூர்த்தி கோயில். ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா உக்ரமூர்த்தி கோயில்ல போட்டு அந்த குழந்தைய சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா நீங்க நம்புனீங்கன்னா நடக்குங்க. சரண்டர் டு காட், அவ்வளவுதான். சரணாகதி ஆக தெரியணும். அந்த சரணாகதி ஆயிட்டீங்கன்னா நிச்சயமா சக்சஸ் ஆயிடும். அப்படி வடிவமைக்கப்பட்ட கோயில்கள் தான் இந்த சக்தி வாய்ந்த அம்மன் கோயில்கள். வீரமாத்தி அம்மன், காளி அம்மன், எல்லைப்பிடாரி அம்மன், மாரியம்மன், இந்த மாதிரி கோயில்கள் போறான். எங்க ஊர்ல கருமத்தம்பட்டியில அந்த பிளேக் நோயின்னு ஒரு நோய் வந்த காலத்துல 1/2 மணி நேரத்துக்கு ஒருத்தர் இறந்து தூக்கிட்டு ஓடினாங்க. தூக்கிட்டு ஓடி போய் சுடுகாட்டுல போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ஊர்ல இருந்த வயசான ஒரு பெரியவர் ஒருத்தர் அந்த சுடுகாட்டுல இருந்து ஒரு கல்லை எடுத்து வச்சு, அம்மா தாயே நீ இந்த மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அது பிளேக் மாரியம்மன் கோயில்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல பிளேக் நோயே வரல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. கருமத்தம்பட்டியில இன்னைக்கும் அந்த கோயில் புகழ் வாய்ந்த கோயில். அப்போ அந்த மாதிரி வர்ற போது நம்மளுடைய இதுக்கு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அப்ப அந்த கர்ணநாதன் கோயில்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எந்த மூர்த்தியை வடிவமைக்கிறாங்களோ
அதுக்கு எந்திரம் எழுதுறாங்க. செம்பு தகட்டில் எந்திரம் எழுதி 48 நாள் அதை பூஜையில் வச்சு அந்த மந்திரத்துக்கு உயிர் சக்தி கொடுத்து அப்புறம் கொண்டு வந்து கோயில் அஷ்டபந்தனம் பண்ணி அவங்களுக்கு வந்து யாக பூஜை நடத்தி யாக பூஜையிலிருந்து 5 பஞ்சபூதங்களை வரவழைச்சு தீர்த்த கலசத்தின் மூலம் உயிர் சக்தி கொடுத்து அந்த கோயிலுக்கு 48 நாள் வழிபாடு செய்து அந்த சக்தி உருவேற்றுறாங்க. அந்த மாதிரி திருத்தலங்கள் ஒன்று. ரெண்டாவது போகமூர்த்தினா ஒரே பீடத்துல கணவன் மனைவி சமேதகராக விற்றிருக்கிறவர்கள். இப்போ எங்கள் ஊரில் ஏத்தாப்பூரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி சமேத லட்சுமி கோபாலசாமி கோயில் இருக்கு. அதே ஒரே பீடத்தில். அதே மாதிரி சுப்பிரமணியரை பார்த்தீங்கன்னா வள்ளி தேவானையோட ஒரே பீடத்தில் இருப்பார். திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. கல்யாணமாகிற பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் அந்த கோயிலில் போய் வழிபாடு செய்தாங்கன்னா அங்கே எப்படி தெய்வம் வீட்டு இருக்கிறதோ அதுபோல் அவர்கள் இருப்பார்கள். அதுக்கப்புறம் யோகம் மூர்த்தி அஷ்டலட்சுமி கோயில்கள், செல்வத்தை தரக்கூடிய கோயில்கள், இந்த கோயில்கள் எல்லாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாந்தமூர்த்தி, யோக நரசிம்மர், சபரிமலை சாஸ்தா, இப்படி தான் தெய்வத்தை வடிவமைச்சிருக்கிறார்கள் நம்ம இந்து அறநிலையத்துறை, இந்து தர்மப்படி. இப்போ நாம் இந்த கோயிலில் போய் சாமி கும்பிடலாமா வேணாமா? கோவில்ங்கிறது சக்தி குவிந்து இருக்கிற இடம், எனர்ஜி பேங்க் அப்படி சொல்ல போனா. இப்போ ஒவ்வொரு நவக்கோள்கள் இருந்தும் நமக்கு அது கிரகம் நம்மளுடைய ஜாதகத்துல ஆட்சியா, உச்சமா, நட்பா, பகையா, நீச்சமா, அதற்கு தகுந்த மாதிரி அந்த கோள்களினுடைய காந்தலை கதிர்வீச்சு நமக்கு தாக்குதல்களை தரும். அந்த கதிர்வீச்சினுடைய தாக்குதல் நம்ம தாங்க முடியாத போது அதுக்கான திருத்தலங்கள் எதுன்னு கண்டுபிடிச்சு அங்க போய் உட்கார்ந்து ஒரு நாளிகை நேரம், இது வசிஷ்டர் சொன்னது, ஒரு நாளிகை நேரம் நீங்கள் தியானம் பண்ணிட்டு வந்தால் உங்களுடைய மனம் அங்கே லயமாகி விட்டால், அதான் ஆன்மா லயமாகிற இடம் ஆலயம், அங்க இறைவனோடு லயமாகிவிட்டால் உங்களிடம் இருக்கிறதை அங்கே ஈர்த்து கொள்ளும். அப்படி 27 நட்சத்திரங்களுக்கும் 4 பாதங்கள் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது 108 பாதங்கள் வரும். 108 திருக்கோயில்கள் இருக்கிறது. இதுல சூரியனுக்குன்னு 3 நட்சத்திரம் இருக்கும், சந்திரனுக்கு 3 நட்சத்திரம், கேதுக்கு 3 நட்சத்திரம், ஒவ்வொரு கோள்களுக்கும் 3 நட்சத்திரம் இருக்கும். அப்படி பார்க்கிற போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 9 ஒவ்வொரு கோளுக்குண்டான 9 நட்சத்திர பாதங்களுக்கும் அதற்கான மூலிகை பாசானங்கள் அந்த கோயிலுக்கு கீழே வச்சிருக்காங்க. அந்த மூலிகை பாசானங்கள் கோயிலுக்கு கீழே வச்சிருக்கிறதுனால அந்த கோயில கண்டுபிடிச்சி அங்க போய் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. நீங்க ஒன்றும் பெருசா அபிஷேகம் பண்ண வேணாம், ஆராதனை பண்ண வேணாம். அதெல்லாம் நீங்க காசு இருந்தா, விருப்பம் இருந்தா நீங்க பண்ணிட்டு போங்க. அதெல்லாம் நாங்க எந்த இடத்துலயும் எங்க குருநாதர் இதை சொல்லவே கிடையாது. அங்க நல்ல மனசு விட்டு இறைவனோட பேசுங்க. இறைவன்கிட்ட எனக்கு எப்படி என் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரியாது, என் வாழ்க்கையை நல்ல வழியில கூட்டிட்டு போ. இறைவனை நண்பனா கூப்பிடுங்க, இறைவனை நண்பனா கூப்பிடுங்க. என்ன இப்ப நல்ல வழியில கூட்டிட்டு போ, எனக்கு வழி தெரியல, நீதான் கைட்லைன்ஸ், வழிகாட்டி நீதான் அப்படின்னு கேளுங்க. நீங்க உங்க மதி கேட்டா அங்க விதி நடக்கும். அப்ப அது நடக்கிறதுக்கு அந்த இறைவனுக்கும் உங்களுக்கும் தொடர்பு வேணும். அப்ப உங்களுக்கு காப்பாற்றக்கூடிய தெய்வம் தான் கர்ணநாதன். அந்த தெய்வத்தை பிடிச்சிக்கோங்க. வருஷத்துல ஒரு 2 டைம் எங்கெங்கயோ சுற்றுலா போறோம், ஊட்டிக்கு போறோம், கொடைக்கானல் போறோம், நம்மளை காப்பாற்றக்கூடிய கிரகத்தை பிடிச்சிக்கணுமா இல்லையா? உதாரணமா பத்திரைக்காரன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு கேது, அவங்களுக்கு அதிதேவதையா வரும், கோள் கேது வரும். கேதுக்கு உண்டான விலங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கோழி. கோழியை முருகன் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய வாகனமா வச்சிருக்காரு. அப்போ அவங்க சிக்கன் சாப்பிடக்கூடாது. ஏன்? அதான் இங்கதான் கவனிக்கணும். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் அதுதான் 7 தாதுக்களா மாறி நம்ம உடம்புல 7வது தாதுவா விந்து நாதத்துல போய் உயிர் சக்தியாக குவிகிறது. இப்ப நம்மளை காப்பாற்றக்கூடிய கிரகம் கேது பகவான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கான விலங்கு கோழின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கோழி நமக்கு உயிர் சக்தி கொடுக்கக்கூடியது. அப்ப அதை சாப்பிடக்கூடாது, அதை கொலை செய்யக்கூடாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு விடணும். இப்போ நீங்க உங்களுக்கான கிரகங்களை இப்படி தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து முடக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன முடக்குன்னா, சூரியன் என்ற நட்சத்திரத்துல இருந்து கணக்கு பார்த்துட்டு வரணும். 22வது நட்சத்திரமா வரக்கூடியது முடக்கு நட்சத்திரமாக வரும். அந்த முடக்கு நட்சத்திரம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த முடக்கு எத்தனாவது ராசி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ராசி முடக்கு ராசியா
முடக்காதிபதி யாரு? அந்த முடக்காதிபதி ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்? தொழில் முடக்கம் ரிலீஸ் ஆகும், குடும்ப உறவுகள் முடக்கம் ரிலீஸ் ஆகும், நினைக்கிற செயல்கள் வெற்றியாகும் தடை இல்லாம. இதை ஒவ்வொரு முறையிலையும் சொல்லியிருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். நம்ம எல்லா ஜோதிட முறைகள்லையும் சொல்லியிருக்காங்க. எங்க குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்து நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ இப்படி வழி நடத்துது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு எப்பொழுதெல்லாம் உடம்புல கழிவுகள் தேங்கி அந்த கழிவுகளை நம்ம முறையா தெரிஞ்சுக்கிட்டு நீக்காம விட்டுட்டோமோ, அது ஒரு காலத்துல முத்தி வெளியே வர பார்க்கும். அந்த முத்தி வெளியே வர்ற காலம் தான் நோய் காலம். அதை நோயை கொடுப்பதற்கு நம்ம உடம்புல வைநாசிக நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும். அந்த வைநாசிக நட்சத்திரத்தை கண்டா நம்ம உடல்ல எந்த உறுப்பு பலவீனமாக இருக்கிறது, அந்த வைநாசிக நட்சத்திரத்தினுடைய திசையோ புத்தியோ நடக்கிற போது நாம் பாதிக்கப்படுவோம். இதை தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நீக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கான திருக்கோயிலுக்கு போய் இறைவன் கிட்ட சரணாகதியாகி, இறைவா என்னை இதுல இருந்து மீட்டு கொடு அப்படின்னு கேட்டு நீங்க போங்க. அந்த நோய்க்கான சிறப்பு மருத்துவர் உங்களுக்கு கிடைப்பாங்க. நிறைய நேரம் தேடி அலையாம சீக்கிரமே அந்த மருத்துவத்தை எடுத்து குணமாகி விடலாம். இது மருத்துவ ஜோதிடம் நமக்கு சொல்கிற பாடம். இப்ப எல்லா மக்களும் சின்ன வயசுல இறை நம்பிக்கை இருக்காதுங்க. எல்லாம் அவங்களுக்கு உடம்புல சக்தி இருக்குது, எனர்ஜி இருக்குது, பொருளாதாரம் இருக்குது. அதன் காரணமா அவங்க தெய்வத்தையும் நம்புறது இல்லை, ஜாதகத்தையும் நம்புறது இல்லை. ஜாதகமா அது எதுக்கு, நான் எதுக்கு பார்க்கணும், அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறாங்க. எப்ப பார்ப்பாங்க தெரியுங்களா? திருமண காலங்கள் வரும்போது பார்ப்பாங்க. திருமண காலங்கள் வரும்போது இப்ப அதுவும் ரொம்ப வேறமா மாறி போச்சு. இப்ப என்னன்னா, மாப்பிள்ளை ஐடி மாப்பிள்ளைனா பொண்ணு ஐடி பொண்ணு, மாப்பிள்ளை டீச்சர்னா பொண்ணு டீச்சர், பொண்ணு டாக்டர்னா மாப்பிள்ளை டாக்டர், பொண்ணு வக்கீல்னா மாப்பிள்ளை வக்கீல். பதவிக்கும் தான் கல்யாணம் பார்க்குறாங்களோ தவிர ஆத்மாவுக்கும் கல்யாணம் பண்ணல. அதை விட இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவங்களேவே ஒரு அரைகுறையா ஜோசியத்தை பார்த்துக்கிட்டு நட்சத்திரம் பொருத்தம் இருக்குதுங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்க, நீங்க பேருக்கு பார்த்துட்டு ஒரு இது எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. தயவு செய்து நம்ம பேருக்கு நாம எதுக்குங்க போய் அவங்க பாவத்தை வாங்கிக்கணும்? இந்த நட்சத்திரம் உள்ளவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க நட்சத்திர பொருத்தம் வந்தாலும் 6ஆம் ராசியாகவோ 6ஆம் லக்னமாகவோ 8ஆம் ராசியாகவோ 8ஆம் லக்னமாகவோ 12ஆவதோ வராம பார்த்து கொடுக்கணும். பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கிறதா இல்லையான்னு பார்க்கணும். பொண்ணு மாப்பிள்ளையோட கிரகங்கள் ராகு கேதுக்குள்ளார எப்படி நிற்கிது, ராகு கேதுவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, சனியினுடைய பார்வை பலன் எப்படி இருக்கிறது, அவருடைய லக்கணம் பலமாக இருக்கிறதா, ராசி பலமாக இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க 2 பேருக்குள்ளார குணம் கேரக்டர் எப்படி இருக்கும், ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களா, இல்வாழ்வியல்ல எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்துட்டு அவர்களுடைய வம்சம் தலைப்பதற்கு 5ஆம் இடம் எப்படி இருக்கு, இந்த விஷயத்தை பார்த்துட்டு திருமணம் செய்யணும். நாம தான் பதவிக்கும் கல்யாணம் பண்றோமே. ஜோதிடம்னு சொன்னா ஐயோ இவங்கெல்லாம் பணம் சம்பாதிக்க வராங்க, இவங்கெல்லாம் பரிகாரம் சொல்ல வராங்க. பரிகாரம்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு மட்டும்தான். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டியதில்லை. ஆனா மனம் அது செம்மையாகிற வரைக்கும் நாம மந்திரம் ஜபிச்சுதான் ஆகணும். அப்போ இந்த வகையில நாம் ஜோதிடத்தை ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய லைஃப் டைம் 120 ஆண்டுகள்ங்க. அதனாலதான் திருமணமான உடனே ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்கும் 100 வருஷம் அந்த பொண்ணு மாப்பிள்ளை வாழணும்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த 120 ஆண்டுகள் வாழ்வதற்கு இந்த உடம்ப 5 பஞ்சபூதங்கள் தான் நடத்துது. அந்த 5 பஞ்சபூதங்களுக்கு உள் உறுப்புகள் 5 பஞ்சபூத உறுப்பு இருக்கு. காத்துக்கான உறுப்பு நுரையீரல், நெருப்புக்கான உறுப்பு இருதயம், இருதய மேலுறை, கல்லீரலுக்கு மண்ணீரலுக்கும் மண்ணு, இப்படி 5 பஞ்சபூதம் தான் இந்த உறுப்புகளை இயக்குது. அந்த உறுப்புகள் இயக்குறது மட்டும் இல்லை, அந்த 5 பஞ்சபூதத்தை எது இயக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரை இயக்கிறது சந்திரனும் சுக்கிரனும், நெருப்பை இயக்கிறது செவ்வாயும் சூரியனும், பூமியை இயக்கிறது புதன். ஆக இப்படி ஒன்னொன்னையும் இந்த 5 பஞ்சபூதத்தையும் நவக்கோள்கள் தான் இயக்குகிறது. நவக்கோள்களை எது இயக்குகிறது அப்படின்னா இறை சக்தி தான் இயக்குகிறது. அந்த இறை சக்தியிலிருந்து தான் இந்த நவக்கோள்கள் அதனுடைய பணியை நமக்கு செய்து அதனுடைய பார்வையிலிருந்து நமக்கு வரணும். அப்ப அதுக்கு தான் கோயிலுக்கு போனா சாமிக்கு நேரா நிற்க கூடாது, கடைக்கன் பார்வையை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்து தான் தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு. அந்த மாதிரி
நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாதுங்க. எதுவுமே நம்மளது இல்லைங்க. எல்லாம் நமக்கு முன்னோர்கள், ஞானிகள், மெய்ஞானிகள், பேர் ஆசான்கள் கொடுத்தத எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுறேன், உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க பேசுறீங்க. அவ்வளவுதான். நான் தெரிஞ்சுக்கிட்டது தான். நான் உற்பத்தி பண்ணினது அல்ல, நான் தயாரித்தது அல்ல. என்னுடைய ஆசான்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது, அதுல இருந்து நான் புரிந்து கொண்டது, சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். அப்படித்தான் நம்ம எல்லா ஆசிரியர்களுமே அப்படித்தான், ஜோதிட ஆசான்களும் அப்படித்தான். இதுல என்னன்னா, நம்ம ஜோதிடர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. நாம் இந்த தொழில் செய்யலாமா வேணாமா விட்டுலாமா. நல்லா நம்ம ஒண்ணு சிந்திக்கணும். இந்த இறைவன் தன்னை 4 பேர் மூலமாக முழுமையாக வெளிப்படுத்துகிறான். எல்லாருமே இறைவனுடைய ஜெராக்ஸ் தான். ஆனாலும் 4 பேர் மூலமாக தன்னுடைய ஆளுமையை செலுத்துகிறான். ஒண்ணு பெற்ற தாய் தகப்பன். அதனாலதான் கடைசி வரைக்கும் தாய் தந்தை மனம் கோணாம நம்ம நடந்துக்கணும்னு சொல்றது. 2வது, நமக்கு அறிவை புரிய வைத்த ஆசான், ஆசிரியர். 3வது, நம் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று நம்ம இக்கட்டான பாதைக்கு போகாமல் நல்வழிப்படுத்துகின்ற ஜோதிட ஆசான்கள். இறைவனுடைய திருப்பணியை செய்கிற பாக்கியம் ஜோதிடர்களுக்கு கிடைச்சிருக்கு. 4வது, மருத்துவர்கள். ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய இடம். இந்த விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும்னா அவை சொன்ன விஷயத்தை பிடிக்கணும். ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிது. கல்வி கிடைச்சிருச்சு, ஞானம் பெற வேண்டும். நம்ம அத்தனை பேரும் ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, இறை ஞானம், மெய் ஞானம் பெற வேண்டும். அந்த ஞானம் பெற்றுவிட்டால் எல்லா பொருள்களுக்குள்ளும் இறைவனே இருக்கிறான், எல்லா பொருள்களுக்குள்ளும் நான் இறைவனையே காண்கிறேன் அப்படிங்கிறது வந்துட்டா நம்ம யாருக்குமே தீமை செய்ய மாட்டோங்க. நாம தீமை செஞ்சோம்னா என்ன செய்யறோமோ அத்தனை செயலுக்கும் ஆப்போசிட் ரியாக்ஷன் வரும். அதுதான் கர்மா பதிவு. இப்ப என் முன் ஜென்மத்துல செஞ்ச கர்மாவனாலதான் இந்த பிறப்பு கிடைச்சிருக்குது. இப்ப நாம என்ன பண்ணணும், அந்த கர்மாவை நீக்கணும்னா பிராயசித்தம் தேடணும். பிராயசித்தம் என்ன பண்றது, துன்பப்படுகிற உயிர்களுக்கு துன்பம் நீக்கி வாழ வேண்டும். நம்ம கண் முன்னால ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா நம்மளால முடிஞ்சது ஒரு உதவி செய்யணும். அதுல குறிப்பா உழைக்க முடியாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள், வயோதிகர்கள், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நாம பசியாத்துவதை ஒரு கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஊழ்வினை கர்ம நட்சத்திரத்தினுடைய தசையோ புத்தியோ நடந்தா பயந்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அன்னதானம் கொடுக்கணும். அந்த அன்னதானம் செய்யறது உங்களுடைய எத்தனையோ கர்ம தோஷத்தை நீக்கும். நீங்கள் 1000 யானைகள் கோயிலுக்கு கொடுக்கறதை விட, 1000 குதிரைகள் கொடுப்பதை விட, 1000 பொன்னாபரணங்கள் வாங்கி கொடுப்பதை விட, ஒரு ஏழைக்கு பசியை போக்குவது மிகுந்த புண்ணியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஆத்மா இறைவன் கொடுத்த ஆத்மா. இந்த ஆத்மாவில் மனம் மாயையில சிக்கிக்கிற போது தவறு செய்து மாட்டிக்கொள்கிறோம். மாயைக்குள்ள போகக்கூடாது. நம்ம எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு தெரிஞ்சாலும் எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஆணவம் இருக்கக்கூடாது. கண்மம், மாயை, ஆணவம் இது 3ம் போயிட்டா நீயும் நானும் ஒன்று என்று தெய்வங்கள் கோவிலில் காட்டுகிறது. கண்மம், மாயை, ஆணவம் இது 3ம் போயிட்டா இது பதி, இது பசு, நாம் ஒன்றாகி விடலாம்னு. அதுக்குதான் கோயிலுக்கு போகும்போது சும்மா போகக்கூடாது, தேங்காய் பழம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. தேங்காய் தான் இந்த தத்துவத்தை புரிய வைக்குது. தேங்காய் மேல பாருங்க, உரிக்காத தேங்காய் பாருங்க, வளவளன்னு எவ்வளவு அழகா இருக்கு. அந்த தேங்காய் அதுதான் மாயை, இந்த உலக மாயை. அதை உரிச்சு பாருங்க, நார் நாரா வரும். அவ்வளவு லேசில் உரிச்சு பிச்சு எடுக்க முடியாது. அவ்வளவு கர்மா நமக்குள்ள இருக்குது. சஞ்சித கர்மா 4 தலைமுறைக்கு முன்னால இருந்து சஞ்சித கர்மா. அதுக்கப்புறம் நமக்கு அறிவு தெரிஞ்சதுக்கு பிறகு பிராரப்த கர்மா. இதுக்கு மேல இதுக்கு என்ன விளைவு நடக்க போதோ அது ஆகாமிய கர்மா. இந்த கர்மா நம்மளை போட்டு தாக்கும். அதுல இருந்து மீண்டும் வெளியே வரணும். அப்புறம் ஆணவம். நான் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கேன் தெரியுமா, எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா, எங்க ஊர்ல நான் யார் தெரியுமா, என்னை யாருன்னு நினைச்ச. நான் யாருங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டா எதுவும் நான் இல்லை. இந்த உடம்பும் நான் கிடையாது, இந்த மனசும் நான் கிடையாது, இந்த ஆத்மாவும் நான் கிடையாது. இந்த விஷயம் ரகசியம் புரிஞ்சு போச்சுன்னா இறைநிலை நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்குது. கொஞ்ச காலம் வாழ சொல்லி கொடுத்துருக்குது. கர்மாவை நீக்கிட்டு நீ திரும்ப வந்து சேர் ராஜா அப்படின்னு கூப்பிடுது. ஐயப்பனுடைய வரலாறு கதையை படிச்சா தெரியும். அவர் வந்தாரு, கொஞ்ச காலம் வாழ்ந்தாரு, வனத்துக்கு போனாரு, புளியை பிடிச்சிட்டு வந்தாரு, அம்மாவுக்கு தலைவலியை போக்குனாரு. ரைட், இன்னும் நீ உன் வேலை முடிஞ்சது, நீ வந்து சேருனாரு. மலை மேல தெய்வமா உட்காந்துருக்காரு. அப்போ நம்ம வாழ்கிற மனிதர்கள்
இந்த பிறவியை பயன்படுத்தி யாருக்கும் துன்பம் தராம வாழணுங்க. இதுல ஜோதிடத்துல இருக்கிறவங்க எல்லாம் இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட வந்தவங்களுடைய துன்பம் நீக்குவதற்கு நல்ல ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும். நமக்கு தெரியலன்னா இன்னொருத்தட்ட கேட்கணும். நம்முடைய குருமார்கள்ட்ட, ஐயா இந்த ஜாதகம் எனக்கு கொஞ்சம் புரியல, இதுல இருக்க இந்த கிரகத்துக்கு எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கல அப்படின்னு நமக்கு மேல தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு நம்ம கிட்ட வந்தவங்களுக்கு நம்ம சரியா கைட்லைன்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணி அவங்கள காப்பாற்றும் போது அந்த புண்ணியம் நம்ம கூட வருங்க. நாம செய்யக்கூடிய தொழில் கர்மம், நாம செய்யக்கூடிய உதவி தர்மம். ஒரு மனிதன் இறக்கிற போது கர்மாவும் தர்மாவும் தான் கூட வரும். செய்யக்கூடிய தொழில இருந்து கர்மம் வந்துடும். நாம செய்யக்கூடியதுல இருந்து தர்மம். நம்ம சம்பாதிக்கிறதுல 100க்கு 1 ரூபாயாவது நாம தர்மம் செய்யணும். அப்படி செய்யற போது நமக்கு இந்த பிறவியிலேயே பிறவி பயனை எய்து விடலாம். தானமும் தவமும் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்திடுமே. அதாங்க தவம் செய்வதற்கு பேர் தான் பக்தி. பக்தி யோகத்துல கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நாம தப்பு செஞ்சா நமக்கு தண்டனை கொடுத்துருவாரு. நாம நினைக்கிறத அடையணும்னா அவர்கிட்ட வேண்டிக்கிட்டா அடையலாம். பக்தி யோகத்தில் மனிதர்களுக்கு ஆசையை காட்டினார்கள், தவறு செய்யாமல் இருப்பதற்கு பயத்தை காட்டினார்கள். இது முதல் யோகம். 2வது யோகம் கர்ம யோகம். எந்த பிரதிபலனும் நிறைவடையாம ஆனாலும் விடமாட்டேன் அப்படின்னு கர்மா தொழில் செய்யறது. விவசாயிகள் அத்தனை பேரும் நான் கடவுள்னு கும்பிடுவேன். ஏன்னா எத்தனை முறை தோத்து போறாங்க விவசாயம் பண்ணி. அவங்க செய்த செலவுல பாதி கூட விவசாயத்துல வர்றதில்லை. ஆனாலும் அவர்கள் இந்த தொழிலை விடாம, கம்பெனிக்காரெல்லாம் கம்பெனி இழுத்து போட்டு மூடிட்டு போயிடுவான். அவங்க விடாம இன்னைக்கு விவசாயிகள் செஞ்சிட்டு இருக்காங்க, கர்ம யோகிகள். இது 2வது. 3வது ராஜயோகம். மன்னர்களாக பிறந்தவர்கள் முறைப்படி அஷ்டாங்க யோகம் படிச்சு அதுல தன்னை நிலை நிறுத்தி அவர்கள் இறைநிலை அடைகிற முயற்சி. 4வது ஞான யோகம். அந்த ஞான யோகம் தான் இன்னைக்கு பல குருமார்கள் இந்தியாவில் அந்த ஞான யோகத்தை கற்றுக் கொடுத்து அதுக்குள்ள தவம் செய்ய கற்றுக் கொடுக்குறாங்க. தன்னை மறந்த நிலை ஒரு வினாடி விட்டால் அதுதான் வெற்றி. அவ்வளோ லேசில் ஒரு வினாடி அடைஞ்சிட முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அத்தனை கண்ணை மூடி உட்கார்ந்து பாருங்க, அத்தனை கனவுகள் ரீலா ஓடும். ஒரே ஒரு செகண்ட் எந்த எண்ணமும் வராம மனம் அமைதி ஆயிடணும். அமைதி ஆயிட்டா நாம் அதுக்கு வந்துடலாம். அதை பழகிக்கணுங்க. அதை பழகிட்டு தினம்தோறும் ஒரு நாளைக்கு நேரம் உட்காந்து நீங்க வீட்டுல தியானம் பண்ணாலே போதும். இல்லை எனக்கு அங்க உட்கார்ந்தா மனசு அமைதிப்படாதுன்னா ஏதாவது ஒரு ஆலயத்துல போய் தியானம் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சூட்சமத்தை சொல்லித்தரேன். உங்களுக்கு எந்த திசை நடக்குதோ, எந்த திசை நடக்குதோ, எந்த அந்தரம் நடக்குதோ அதன் மேல தியானம் பண்ணுங்க. அதுக்குதான் எங்க அமைப்புல வேதாத்திரி மகரிஷி அவங்க பஞ்சபூத நவகிரக தவம்னு ஒரு தவம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது உங்க ஊர்ல இருக்கிற மனவளக்கலை மன்றத்துல போய் கத்துக்கோங்க. உட்கார்ந்த இடத்துல தியானம் பண்ணி இறைவனோடு இணைய முடியும். இது மிகப்பெரிய சூட்சமம். சரிங்களா? இதை பயன்படுத்தி வாழ்க்கையை சக்சஸ் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் உயிர் சக்தியாக இருக்கிறது. அந்த உயிர் சக்தி தான் 7 தாதுக்களா மாறி நம்ம உடம்புக்கான போஷாக்கு எல்லாம் தருது. உங்க லக்னத்தை ஸ்ட்ராங் பண்ணுங்க. லக்னாதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. லக்னத்துடைய காஸ்மிக் ரேஸை எந்த தானியம் கவர்ந்து இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த தானிய உணவுகளை அதிகம் சாப்பிடுங்க. 5ஆம் இடம் உங்களுக்கான உயிர் சக்தியை உற்பத்தி பண்ணக்கூடிய இடம். 5ஆம் இடத்து கோளினுடைய தானியம் எதுன்னு கண்டுபிடிச்சிங்க. அதை உயிர் சக்தி சிதையாம சமைச்சு சாப்பிடுங்க. அதாவது சமைக்காம பச்சையா சாப்பிடணும், இயற்கையா. அடுத்தது 9ஆம் இடம் பூர்வ ஜென்ம புண்ணிய பாவம். அதற்கான உணவு எதுன்னு கண்டுபிடிச்சு சாப்பிடுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை நாம சந்திக்க முடியும். அதே மாதிரி 6ஆம் இடத்து உணவு மேல அதிகம் ஆசை வைக்காதீங்க. இப்ப சில பேருக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும், சில பேர் காளான் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும், சில பேர் குத்து புரோட்டானா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி 6ஆம் இடம் உங்களுடைய லக்னத்திலிருந்து வரணும். உங்களுடைய லக்னத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கான உணவை அதிகம் சேர்த்துக்கிட்டா நோய் வரும். 8ஆம் இடத்துக்கான உணவை அதிகம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஈகோ வரும். 12ஆம் இடத்துக்கான உணவை அதிகம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா விரயமாகும். இதுதாங்க, இது சாதாரணமாக நம்ம எல்லாருமே எடுத்துக்க முடியும்.
ஜாதகம் நமக்கு சாதகமாக பயன்படணும். இப்ப ஊழ்வினை கர்ம நட்சத்திரங்கள் அதை நடத்தியே தீரும். இறைநிலையோட மனசை செலுத்தி தியானம் பண்ணி இறைநிலையோட இணைஞ்சிட்டா நடக்கிறது நடந்தாலும் பெரிய பாதிப்பு இல்லாமல் அது சிறிய தொந்தரவுகளோட முடிஞ்சு போகும். இது நான் என் அனுபவத்துல நான் பல இடங்கள்ல இதை நான் அனுபவிச்சதை தான் மட்டும்தான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ ஜாதகமா அப்படின்னு கேள்வி கேட்காம ஒவ்வொரு வருஷமும் பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு புத்தி தான் நம்மளுடைய எண்ண தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். மனுஷனுக்குள்ள வரக்கூடிய எண்ணம் தான் சொற்களாக மாறுகிறது. அந்த சொல் தான் செயலாக மாறுகிறது. சரியான நல்ல செயலை செய்தால் விளைவு நற்பலன் புண்ணியம். தவறான எண்ணம் தவறான செயலை செய்தால் விளைவு எதிர்மறை விளைவு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய தினம்தோறும் ஒரு அகத்தாய்வு பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இரவு படுக்கும்போது காலையில இருந்து நான் சாயங்காலம் வரைக்கும் யார் யாரெல்லாம் சந்திச்சேன், பிறர் மனசு வருந்தும்படியா நான் ஒரு வார்த்தை பேசியிருந்தா இன்றைய நாள் எனக்கு கீழ்நோக்கு நாள். யாருடைய மனசும் வருத்தப்படாத மாதிரி இன்றைய நாள் அமைஞ்சிட்டா எனக்கு மேல் நோக்கு நாள். என்னையும் யாரும் திட்டல, நானும் யாரையும் சபிக்கல அப்படின்னா இந்த நாள் சமநோக்கு நாள். அப்படி நம்ம நாள் 365 நாள்ல எத்தனை நாள் மேல் நோக்கு நாள், எத்தனை நாள் கீழ் நோக்கு நாள்னு ஆராய்ச்சி பண்ணுங்க. என்ன திசை என்ன கோள்கள் வந்தாலும் சரி தியானம் கத்துக்கோங்க. சரணாகதி டு காட். இறைவன் என்பது இல்லை, இறை நிலை என்பதுதான் உண்மை. நமக்கு அடையாளம் தெரியாதனால அடையாளம் தெரிவதற்காக ஒவ்வொரு இடத்துல அந்த தெய்வ சக்திக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. சாமி விவேகானந்தர்கிட்ட ஒரு முறை கேட்டாங்க. சாமி விவேகானந்தர் கேட்கிறாரு, எனக்கு தண்ணி கொண்டுட்டு வாங்க அப்படின்னு. உடனே அவர் போய் சொம்புல தண்ணி கொண்டு வந்தார். அப்பதான் அவர் கேட்டாரு சாமி விவேகானந்தர், எப்பா நான் தண்ணி தான் கொண்டு வந்தேன், நீ எதுக்கு சொம்பு எடுத்துக்கிட்டு வந்த அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாரு, சொம்பு இல்லாம நான் எப்படி தண்ணியை கொண்டு வர முடியும்னாரு. அதான்ப்பா விக்கிரகம். அந்த இறை விக்கிரகம் இல்லைன்னா அந்த இடத்துல இறை சக்தி இருக்குங்கிறது உனக்கு தெரியாது. அதை தெரியப்படுத்துறதுக்காக அந்த இடத்துல வைக்கப்பட்டது இறை விக்கிரகம். அந்த இடத்துல ஆற்றல் குவிஞ்சிருக்கு. அந்த தண்ணி மாதிரி இறைவன், அந்த விக்கிரகம் மாதிரி தான் நான் இது அப்படின்னு சொல்லிட்டு. இறைநிலை நீங்க எந்த பாத்திரத்துல எடுக்கிறீங்களோ அந்த வடிவம் எடுத்துக்கொள்ளும். வட்டமான பாத்திரத்துல தண்ணியும் பண்ணீங்கன்னா வட்டமா இருக்கும், சதுரமான பாத்திரத்துல பண்ணீங்கன்னா சதுரமா இருக்கும். அதான் இறைநிலை. அப்போ நம்ம யார் என்ன நினைக்கிறோமோ அதை இறைநிலையில சரணாகதி ஆயிடுங்க. அவ்வளவுதான். தயவு செய்து இறைவன்கிட்ட போய் அப்ளிகேஷன் போடாதீங்க. இறைவா எனக்கு அதை செஞ்சு கொடு, இது ஒண்ணு. இறைவா என்ன நல்ல வழியில கூட்டிட்டு போ. இந்த உடல் இனிமே பாவம் செய்யக்கூடாது, இந்த மனசு பாவம் பண்ணக்கூடாது, இந்த ஆத்மா தூய்மை ஆனாதானே நீ ஏத்துக்குவ. இந்த ஜீவாத்மா இந்த பரமாத்மாவோட சேரணும், அதுக்கு எனக்கு நல்ல நட்புகளை கொடு, நல்ல உறவுகளை கொடு, நல்ல எண்ணத்தை கொடு, என்னை நல்ல வழியில கூட்டிட்டு போ அப்படின்னு வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டா ஜாதகம் நமக்கு சாதகமாகிவிடும். அது தெரியாம நான் எல்லாம் செஞ்சிருவேன், என்னால முடியாதுங்க, யாராலும் முடியாது, நான் பணத்தால உலகத்தையே வாங்கிடுவேன்னு நினைச்சா ஜாதகம் பாதகம் ஆயிடும். ஆக ஜாதகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன திசை நடக்குதுன்னு பார்க்கணும், என்ன புத்தி நடக்குதுன்னு பார்க்கணும், என்ன அந்தரம் நடக்குதுன்னு பார்க்கணும். அது 3 மேலையும் அதிக நேரம் மனசு வச்சு தியானம் பண்ணணும். அந்த 3க்கான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கிட்டா நம்முடைய வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையா இருக்கும். தினம்தோறும் நம்மால் முடிந்தது ஏதேனும் ஒரு தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் மட்டுமே நம்ம கூட வரும் என்று சொல்லி இதுகாரும் தங்களுடைய எண்ணத்தை, தங்களுடைய செவியை, தங்களுடைய ஆத்மாவை என்னோடு இணைத்து கொண்ட இறை உணர்வாளர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல இறையர்களின் கருணையினாலும் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவருடைய அருளாசியினாலும் அவரவர்களுடைய ஜோதிட குருமார்களுடைய ஆசியினாலும் பூரண உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று இந்த 2026ஆம் ஆண்டு முதல் இனி வாழ்நாள் புறாம் நீங்கள் வளமோடும் நலமோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப சிறப்புங்க ஐயா.
நன்றி நன்றிம்மா. நன்றிங்க ஐயா, மிகவும் அருமையான ஒரு கருத்து. இதனை நன்றி கூறுவதற்காக நமது கோமதி மன்னம் பூனடுமா நன்றி வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்மா. கோமதி தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு ஒரு நல்ல விஷயத்த சமுதாயத்துக்கு செய்யுங்க. ஏன்னா இதை யார் செய்யறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. வாழ்ந்து வரும் மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர். இந்த உலகத்தை நல்லவங்களா மாத்துற சக்தி தாய்கிட்ட தான் இருக்கு. எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கும் போது நல்ல குழந்தைகளே, அது மாதிரி எல்லாரையும் நல்லவராக்குற முயற்சியை இந்த தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு செஞ்சிருக்கு. அதுல அம்மா கனகாம்பாள் நிறுவனரா இருந்து நடத்துறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். வாழ்த்துகிறோம். இந்த நட்சத்திர சுடர்மணின்னு ஒரு தலைப்பு சூப்பரா வச்சுங்க. எல்லாரும் சினிமாவில தான் சூப்பர் ஸ்டார் சுப்ரீம் ஸ்டார்பீங்க, நீங்க ஜோதிட ஸ்டார் ஆக்கிட்டீங்க எல்லாத்தையும். ரொம்ப சிறப்புமா. தேங்க்யூ தேங்க்யூ சார். மேடம் நன்றி நன்றிம்மா. சொல்லிடுறேன் ஐயா. ஓகே, யாராவது சந்தேகம் இருந்தா கேட்க சொல்லுங்கம்மா. மேடம் 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 அதான் சார், நன்றி வரி நன்றி வரி சொல்லுங்க மேடம். ஓகே ஐயா, வணக்கம். மிக மிக வணக்கம்மா. சிறப்பான உரை. எங்களை அழைப்பை ஏற்று 1 மணி நேரம் எங்களுக்கான ஆன்மீகம் சார்ந்து மன நலக்கலை சார்ந்து அனைத்து விஷயங்களையும் மிக சிறப்பாக தந்தமைக்கு சிறந்தாண்ட நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். நன்றிம்மா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றி சார். மழை திறந்த வெள்ளம் போல அருவி மாதிரி உண்மையாலுமே அதை கேட்க கேட்க பேரானந்தமா இருந்தது. ஆனந்தம் இல்ல, பேரானந்தம். எல்லாருக்கும் எவ்வளவு எளிமையான முறையில எவ்வளவு ஈஸியா அவங்களுக்கு அந்த கர்ம நட்சத்திரம் பதிவு பண்றது, அந்த தசா காலங்கள், அந்த திதி முடக்கு, அதனோடது அப்படி எல்லாமே கர்ணநாதன் எல்லா விஷயங்களையுமே நீங்க அப்படியே எளிமையான முறையில கொடுத்தது வந்து எக்ஸலண்ட். அது சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அப்படியே மேல அங்க இருந்து டச் பண்ணி அப்படியே அந்த சாதகம் நமக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிற மாதிரி ஏன் நாம பார்க்கணும், நம்மளுடைய இது எது மாதிரியானது, நம்ம கர்மா எங்க கொண்டு போகுது, நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கறது வந்து மிக அருமையா இருக்கீங்க ஐயா. கண்டிப்பா நீங்க மாதம் ஒரு நாள் நம்மளுடைய நிகழ்ச்சியில தொடர்ந்து நீங்க வந்து பதிவுகள் நம்மளோட கருத்துக்கள் வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு அன்போட நாங்க கேட்டுக்கிறோம். நன்றி ஐயா. முயற்சி செய்வோமா. நம்ம முயற்சி ரெக்கார்டிங் செய்வோம். சரிங்க ஐயா, சரிங்க.